சங்கைக்குரிய பெரியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு 25 ஜுசுக்கள் நிறைவடைந்திருக்கின்றன. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்று ஓதப்பட்ட சூரத்து ஷூரா, சூரத்து ஜுஃப்ருஃப், சூரத்துல் ஜாசியா போன்ற அத்தியாயங்களிலே பல விஷயங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அருமையானவர்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து ஷூரா என்ற அத்தியாயத்திலே சில உபதேசங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். சூரத்து ஷூரா என்ற அத்தியாயத்தில் 36வது வசனம் முதல் 42வது வசனம் வரை அல்லாஹ் தஆலா தவக்குல் உடையவர்கள், நல்லடியார்கள், இவர்கள் யார் என்ற சில பண்புகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபமா ஊதீதும் மின் ஷைஇன் ஃபமதாஉல் ஹயாத்துத் துன்யா. யாருக்கு சில உலகத்தினுடைய சில செல்வங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் உலகத்தின் சில சொற்பமான இன்பங்கள் வழங்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வமா இந்தல்லாஹி கைரும் ஆபுகா. அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய வெகுமதிகளும் இன்பங்களும் அல்லாஹ்வினுடைய நியமத்துகளும் நாளை மறுமையில் இருக்கிறதே, அது நிரந்தரமானவை, சிறந்தவை. அல்லாஹ் நமக்காக மறுமையிலே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய, சேமித்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதே, இது மிக சிறந்தவை, நிரந்தரமானவை. ஆனால் இந்த உலகத்திலே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துகள் இருக்கிறதே, இது என்றைக்காவது ஒரு நாள் முடிந்துவிடும், அது சாதாரணமானவை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா யாருக்காக வேண்டி நல்ல அருள்களையும் நல்ல வெகுமதிகளையும் சேமித்து வைத்திருக்கிறான், தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், லில்லதீன ஆமனு வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். யார் ஈமான் கொண்டு தக்வா உடையவர்களாக இருந்து அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வெகுமதிகளை நாளை மறுமையிலே சேமித்து வைத்திருக்கிறான், நிரந்தரமான பரிசுகளை அல்லாஹு தஆலா நமக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதன் பிறகு அல்லாஹு தஆலா அந்த தக்வா உடையவர்கள் யார், அந்த தவக்குல் உடையவர்கள் யார் என்று அல்லாஹ் சொல்கிற போது, ஒன்று வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி. யார் பெரும்பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொண்டார்களோ அவர்கள், வல் ஃபவாஹிஷ, இன்னும் மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களை விட்டு விலகி கொண்டார்களோ அவர்கள். அதன் பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ வ இதா மா கலிபு ஹும் யக்ஃபிரூன். அவர்கள் கோபப்பட்டால் மன்னித்து விடுவார்கள். யாராவது ஒரு தீங்கு செய்து அவர்கள் மீது கோபம் உண்டாகிவிட்டால் அந்த கோபத்தை மென்று விளங்கி அவர்கள் மன்னித்து விடுவார்கள். யாரின் மீது கோபப்பட்டார்களோ அவர்களை மன்னித்து விடுவார்கள். அதன் பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ வ இதா மா கலிபு ஹும் யக்ஃபிரூன் வல்லதீன இஸ்தஜாபு லிரப்பிஹிம் வ அகாமுஸ் ஸலாஹ். நான்காவது விஷயம் என்னவென்றால், வல்லதீன இஸ்தஜாபு லிரப்பிஹிம், தன்னுடைய இரட்சகனுடைய கட்டளைகளுக்கு வழிபட்டு நடப்பார்கள். வ அகாமுஸ் ஸலாஹ், ஐந்தாவது விஷயம், அவர்கள் தொழுகையை பேணுதலாக தொழுவார்கள். ஆறாவது விஷயம், வ அம்ருஹும் ஷூரா பைனஹும், வ அம்ருஹும் ஷூரா பைனஹும், அவர்களுடைய காரியங்கள் அனைத்திலும் ஆலோசனை செய்து முடிவெடுப்பார்கள். வ அம்ருஹும் ஷூரா பைனஹும் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்வார்கள். ஏழாவது விஷயம். அதன் பிறகு அல்லாஹ் தஆலா அவருடைய சிறப்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அம்ருஹும் ஷூரா பைனஹும் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல்லதீன இதா அஸாபஹுமுல் பக்யு ஹும் யன்தஸிரூன். எட்டாவது விஷயம் என்னவென்றால், அவர்களுக்கு ஏதாவது அநீதம் இழைக்கப்பட்டால் அவர்கள் அதற்காக பழி வாங்குவார்கள், அதற்காக பழி வாங்குவார்கள். ஆனால் பழி வாங்குதல் எப்படி இருக்க வேண்டும், பழி வாங்குதலை அவர்கள் எப்படி நிறைவேற்றுவார்கள் என்று சொன்னால் சரிசமமாக நிறைவேற்றுவார்கள். வல்லதீன இதா அஸாபஹுமுல் பக்யு ஹும் யன்தஸிரூன் வஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்தும் மித்லுஹா.
தீமையினுடைய பழிவாங்கல் அதே போன்ற கூலியாக இருக்க வேண்டும். வஜஸாஉ ஸய்யத்தின் ஸய்யத்தும் மிஸ்லுஹா, அதே போன்ற தீமையாக இருக்க வேண்டும். கன்னத்துல அடிச்சா அதே மாதிரி கன்னத்துல அடிக்கணும். அதாவது ஏதாவது உறுப்புகள் துண்டிக்கப்பட்டால் அது அந்த உறுப்புகள் மட்டும்தான் துண்டிக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்துல கூட சொல்லி காட்டுறான். பல்லு உடைக்கப்பட்டால் பல்லு உடைக்கப்பட வேண்டும், காது வெட்டப்பட்டால் காது வெட்டப்பட வேண்டும், கண் தோண்டப்பட்டால் கண் தோண்டப்பட வேண்டும். அதிலிருந்து எந்த கூடுதலும் உண்டாகக்கூடாது. இதை எல்லாம் சொல்கிறான். இந்த சரிசமமான இந்த பழிவாங்கலை அவர்கள் நிறைவேற்றுவார்கள், நிறைவேற்றுவதாக இருந்தால். அதன் பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வஜஸாஉ ஸய்யத்தின் ஸய்யத்து மிஸ்லுஹா ஃபமன் அஃபா வஅஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யாராவது ஒருவர் நல்லடியார்களிலே அந்த பழிவாங்கலை விட்டு மன்னித்து தங்களுக்குள் சமாதானம் செய்து கொண்டால் அல்லாஹ் தஆலாவிடத்திலே அவருக்கு நல்ல கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அதே போல அல்லாஹ் தஆலா இந்த மன்னித்தலை பற்றி அதன் பிறகு சொல்லி காட்டுகிறான். இந்த விஷயங்களை வைத்து பார்க்கிற போது சில அழகான உபதேசங்களை நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒன்று, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்னவென்றால், பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்வது, தொழுகையை நிலைநாட்டுவது, நல்ல பழக்க வழக்கங்களோடு இருப்பது, மானக்கேடான அருவருப்பான விஷயங்களை விட்டும் தவிர்த்து கொள்வது, அதே போல காரியங்களை முடிவெடுக்கின்ற விஷயத்திலே தங்களுக்குள் ஆலோசனை செய்து முடிவெடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை கடைசியாக சொன்ன விஷயம் என்ன? வலம், அதாவது வமன் அஃபா வஅஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். யார் மன்னித்து தங்களுக்குள் சமாதானம் செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவிடத்திலே நல்ல கூலி இருக்கிறது. இந்த நற்கூலியை பற்றி சொல்கிற போது, பழிவாங்கலை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது கடைசியாக இந்த விஷயத்தை எப்படி முடிக்கிறான் என்றால், வலமன் சபர வகஃபர இன்ன ذلك லமின் அஸ்மில் உமூர். யார் பொறுமையோடு இருந்து வகஃபர மன்னித்து விடுகிறார்களோ அவர்கள் ஃபைன்ன ذلك மின் அஸ்மில் உமூர், காரியங்களிலே மிக அற்புதமான உறுதி மிகுந்த காரியம் இந்த காரியம்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கண்ணியமானவர்களே, இதிலே நாம் படித்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், சமூக அடிப்படையிலும் சரி, குடும்ப அடிப்படையிலும் சரி, நாம் யாரும் யாருக்கும் தீங்கு விளைவித்து விட்டால் அதை மன்னித்து என்ன செய்ய வேண்டும்? பெருந்தன்மையோடு அந்த மன்னிப்பை நாம் கொடுக்க வேண்டும். பெருந்தன்மையோடு அவர்களை புறக்கணித்து விட வேண்டும் என்பது இதனுடைய பொருள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே இதே மாதிரி சொல்கிறான். ஃபஅஃபு வஸ்ஃபஹு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி. அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்களை விட்டு விடுங்கள், அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்களை தண்டிக்காமல் விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போல அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது நபியை பற்றி சொல்கிறான். நபியே, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ் லின்த லஹும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் நீங்கள் மக்களிடத்திலே மென்மையோடு நடந்து கொள்கிறீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவுலிக். நீங்கள் மட்டும் கடினமானவர்களாக அந்த மக்களிடத்திலே நடந்து கொண்டால் அந்த மக்கள் யாரும் உங்களிடத்திலே இருக்க மாட்டார்கள், எல்லோரும் பரவி ஓடிடுவார்கள், சிதறி ஓடி இருப்பார்கள். ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும். அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் மன்னித்து விடுங்கள், அந்த மக்களை ஏதாவது தீங்கு செய்திருந்தால் மன்னித்து விடுங்கள். வஸ்தக்ஃபிர் லஹும், மன்னிப்பது என்பது மனிதாபிமானம். ஆனால் அதையும் விட மேலான விஷயம் என்னவென்றால், யார் நமக்கு தீங்கு செய்தார்களோ அவர்களை மன்னித்து அவர்களுக்காக நல்லது செய்வது, அவர்களுக்காக நல்லது செய்வது. அப்ப இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களிலே பெரிய விஷயம் என்ன? அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக நபியே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அது மட்டுமல்ல, வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அவர்களை உங்களுடைய கூட்ட அமைப்பிலிருந்து வேறுபடுத்தி விடாதீர்கள், புறக்கணித்து விடாதீர்கள். அவர்களையும் அரவணைத்து உங்கள் காரியங்களிலே அவர்களிடத்திலும் மஷூரா செய்யுங்கள், அவர்களிடத்திலும் ஆலோசனை செய்யுங்கள். பொதுவா குற்ற உணர்ச்சி மனிதர்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பொதுவா அவங்களுடைய நிலைமை என்ன? ஏதோ நம்மளை மன்னிச்சு ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில உட்கார்ந்து இருப்பாங்க. நம்மள்ட்ட போய் எங்க ஆலோசனை கேட்க போறாங்க? ஏற்கனவே நம்ம தப்பு பண்ணி அதை இவங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயம், நம்மள்ட்ட வேற இது ஆலோசனை வேற கேட்பாங்களா இவங்க அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் குற்ற உணர்ச்சி. ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், அந்த குற்ற உணர்ச்சி அவருடைய உள்ளத்துல வரக்கூடிய வகையில் கூட நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். அவர்களையும் உங்களுடைய கூட்டத்தில் சேர்த்து அவர்களிடத்திலும் நீங்க ஆலோசனை செய்யுங்க அல்லாஹ் சொல்றான். இந்த விஷயத்தின் மூலம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நல்லதும் செய்யுங்க, நல்லது செய்யறது மட்டும் இல்ல, அவங்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபியினுடைய வாழ்க்கையிலும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் விரவி கிடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், மன்னித்தல், அவர்களுக்காக நல்லது செய்தல்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை சொல்கிறார்கள். சில் மன் கதஅக வஅஃபு அம்மன் ஸலமக வஅஹ்சின் இலா மன் அஸாஅ இலைக. தராதரங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்ணயிக்கிறார்கள். மனிதர்களுடைய தராதரங்களுக்கு தோதுவாக நல்ல குணங்களை அவர்களிடத்திலே பரவ வைக்க வேண்டும். ஒன்று என்னவென்றால் சில் மன் கதஅக, யாராவது உன்னை துண்டித்து வாழ்ந்தால், உங்களை பார்த்து முகம் திருப்பிட்டு போறான்னு வச்சுக்கிறீங்க, நீங்க அவங்கள முகம் திருப்பிட்டு போவாதீங்க. நீங்க உங்களுக்கு அவர் சலாம் சொல்லாவிட்டாலும் நீங்க சலாம் சொல்லி நீங்க சேர்ந்துக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாம அவர் பார்த்த உடனே பார்க்காத மாதிரி போறாரு. இவன் பார்க்காத மாதிரி போகும்போது நம்ம சலாம் சொல்லணுமா? நம்ம என்ன அவனோட குறைஞ்சவனா? நம்ம இப்படி நினைக்க கூடாது. அவர்கள் சலாம் சொல்லாவிட்டாலும் நீங்க சலாம் சொல்லுங்க. அப்போ ஏதாவது நமக்கு தீங்கு விளைவித்தாலும், அவர்கள் நம்மை துண்டித்து வாழ்ந்தாலும் அவர்களோடு சேர்ந்து வாழுதல் என்பது ஒரு சக மனிதர்களுடைய தன்மை. ஒரு சக முஸ்லீமாக இருக்கக்கூடிய மனிதருடைய தன்மை எப்படி இருக்கணும்னு சொன்னா, யாராவது நம்மள்கிட்ட சண்டை போட்டு துண்டித்து வாழ்ந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சலாம் சொல்லி அவங்களோட சேர்ந்துக்கிறது. இது ஒரு சாதாரண விஷயம். இரண்டாவது விஷயம், வஅஃபு அம்மன் ஸலமக, இவர் துண்டித்து வாழ்ந்தவரை சேர்ந்து வாழ்ந்தாலும் அவர்கள் செய்த அந்த தீங்கு மனசுல இருக்கும். அதை மன்னிக்கல பரவாயில்ல, அவரோட சேர்ந்து வாழ்வோம், ஆனா இன்னும் மன்னிக்கல, அவரு மனசுல இருக்குது. இரண்டாவது தரம் உயர்ந்த மனிதர்களுடைய தன்மை என்னவென்று சொன்னால், சேர்ந்து வாழ்றது மட்டும் இல்ல, மறுமையில் இந்த மனிதரை பிடிக்காத வகையில அவரை மன்னிச்சிடுறது. பரவாயில்ல, நான் மன்னிச்சிட்டேன், மனப்பூர்வமா மன்னிச்சிட்டேன் என்று சொல்லி அவரை மன்னித்து விடுவது. மன்னித்து விடுதல் என்பது மனிதாபிமானத்திலே இன்னும் கொஞ்சம் கூடுதலான அந்தஸ்துக்குரியது, கொஞ்சம் அதிகப்படியான அந்தஸ்துக்குரிய ஒரு மனிதாபிமானம் அவரிடத்திலே இருக்குதுன்னு அர்த்தம். மூணாவது தரத்தால் மிக மிக உயர்ந்தவர்கள் யார் என்று சொன்னால், வஅஹ்சின் இலா மன் அஸாஅ இலைக, உங்களுக்கு யார் தீங்கு விளைவித்தார்களோ அவர்களுக்கு நல்லதை செய்து விடுங்கள். உங்களுக்கு யார் தீங்கு விளைவித்தார்களோ நல்லதை செய்து விடுங்கள். இதுல மூணுமே வந்துடும். ஒன்று என்ன, அவர் துண்டித்தார், நம்மை பகைத்தார், அவரோடு சேர்ந்து வாழ்ந்தது ஒரு விஷயம். இரண்டாவது, அவருடைய பாவத்தை மன்னிச்சு விட்டது விஷயம், இரண்டாவது விஷயம். மூன்றாவது, அவருக்கு நல்லது செய்தது இன்னொரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு அற்புதமான சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போலதான் இந்த மூன்றாவது உயர்ந்த தரத்திலே இருந்தார்களே, அந்த மக்களுக்கெல்லாம் பெரும் எடுத்துக்காட்டாக இருந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரிய சேதம் விளைவிக்கப்பட்ட ஒரு போர் எது என்று கேட்டால் எல்லோருக்கும் தெரியும், உஹது போர். உஹது போர் இன்றைக்கு கூட பார்க்கிறோம். ஜபலே உஹத் தலை நிமிர்ந்து நிற்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தால் ஜபலுர் ருமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குட்டி மலை ஒன்று இன்னொரு பகுதியில் இருக்கிறது. இரண்டுக்கும் மத்தியிலே இருப்பதுதான் அந்த சுஹதாக்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த மக்பரா பார்க்கிறோம். இதை வைத்து நாம் சில கற்பனைகளை பார்க்கிறோம். அந்த வரலாறு எப்படி நடந்திருக்கும், அந்த போர் எப்படி நடந்திருக்கும் என்று பார்த்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜபலுர் ருமாத்தின் மீதுதான் வில் வீரர்களை நிறுத்தி வைத்திருந்தார்கள். 50 வில் வீரர்களை, அம்பு எறியக்கூடிய ஆற்றல் படைத்த 50 வீரர்களை அந்த ஜபலுர் ருமாத்தின் மீது தான் நிறுத்தி வைத்திருந்தார்கள். காரணம், அந்த பக்கமாக எதிரிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்க இங்க சண்டை போடும்போது இந்த மலை கொஞ்சம் மறைச்சிட்டு இருக்குது, அதனால இந்த மலையின் மீது கொஞ்சம் பேர் நின்றுக்கிறீங்க, அந்த பக்கமாக குறுக்கு வழியில யாரும் வர முடியாத மாதிரி பாத்துக்கிறீங்கிறார். இந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உஹது போர்க்களத்திலே கடுமையாக போராடிய அந்த போராட்டத்தின் நிமித்தமாக அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான், மகத்தான வெற்றி. எதிரிகள் ஓடுகிறார்கள், அந்த உஹது போர்க்களத்தை விட்டு விரண்டு ஓடுகிறார்கள். இந்த நேரத்திலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் சஹாபாக்கள் போராடி கொண்டிருந்தவர்கள் அவர்கள் விட்டு சென்ற ஆயுதங்களையும் பொருள்களையும் என்ன செய்கிறார்கள், கனிமத்தாக திரட்டுகிறார்கள். உஹது போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது, அதிலிருந்து எதிரிகள் விரண்டு ஓடுகிறார்கள். இந்த நேரத்திலே முஸ்லிம்கள் கிடைத்த பொருள்களை எல்லாம் கனிமத்தாக பொறுக்குகிறார்கள், எடுக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஜபலுர் ருமாத்தின் மீது நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த குட்டி மலையின் மீது நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், பின்னால் எதிரிகள் இல்லை, முன்னால் முஸ்லிம்கள் எதிரிகளை விரட்டிவிட்டு பொருள்களை சேகரிக்கிறார்கள். இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உத்தரவிட்டார்கள். என்னவென்றால், தோழர்களே, நான் சொல்லுகிற வரை இந்த மலையில் இருந்து நீங்கள் அகலக்கூடாது, இடம்பெயர்ந்து விடக்கூடாது. எந்த அளவிற்கென்றால், சஹாபாக்கள் அனைவரும் ஷஹீதாக்கப்பட்டு, எப்படி சொல்றாங்க, சஹாபாக்கள் அனைவரும் ஷஹீதாக்கப்பட்டு கழுகுகள் அவர்களுடைய மையத்துகளை இராய்ஞ்சு கொண்டு செல்வதை நீங்கள் பார்த்தாலும் இந்த இடத்தை விட்டு அகலக்கூடாது.
நபியினுடைய உத்தரவை பாருங்க, எவ்வளவு கடுமையான உத்தரவு. சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டு அந்த போர்க்களத்திலே கிடக்கிறார்கள். இந்த நேரத்திலே அவர்களுடைய மையத்துகளை, உடல்களை, புனித உடல்களை கழுகுகள் இராய்ச்சி கொண்டு போகின்றன, தூக்கி கொண்டு பறக்கின்றன. இதை பார்த்தாலும் நீங்கள் அந்த மலையில் இருந்து அகலக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த போர்க்களம் வெற்றி மிகுந்த போர்க்களமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அது தலைகீழாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கியவர் யார்? காலித் இப்னு வலீத். காலித் இப்னு வலீத் பின்னால பாக்குறாங்க, சஹாபாக்கள் அந்த 50 பேர்ல 10 பேர் மட்டும்தான் அந்த மலையில நிக்கிறாங்க. மற்றவங்க என்ன செய்யறாங்க? மற்றவர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள் என்றால், அங்கே கனிமத்து பொருள் சேகரிக்கப்படுகிறது, அதை நம்மளும் போய் எடுக்கலாம்னு ஓடுறாங்க. 10 சஹாபாக்கள்ல தலைமையாக இருந்த சஹாபி சொல்றாங்க, தோழர்களே போவாதீங்க, ரசூலுல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்லி இருக்காங்க. இல்ல இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வந்து போர்க்களம் இருக்கிற வரைக்கும் தான், போர் தான் முடிஞ்சிருச்சேங்கறாங்க. அவங்க போர் முடிஞ்சிருச்சுங்கறாங்க. அவங்க ஒரு கணிப்புக்கு வர்றாங்க, தலைமைக்கு கட்டுப்படவில்லை. இன்னொன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் அங்கே அவமதிக்கப்படுகிறது. இந்த நேரத்திலே சஹாபாக்கள் என்ன நினைக்கிறாங்க? போர் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. போர் நடக்கிற வரைக்கும் தான் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை அப்படி நினைக்கிறாங்க. அதனால அவங்க பெரிய ஒரு வழிகட்டு போயிட்டாங்க, நம்ம முடிவுக்கு வந்துடக்கூடாது. இப்ப இந்த நேரத்தில் சஹாபாக்கள் ஒரு 40 பேர் என்ன செஞ்சிடறாங்க? போயிடறாங்க. நின்றது 50 பேர், ஆனா 40 பேர் போக மிச்சம் நிக்கிறது யாரு? எத்தனை பேரு? 10 பேர். ராஜதந்திரிகள் என்று சொல்வார்கள், போர்க்களத்தினுடைய ராஜதந்திரிகள். இது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரொம்ப பொருந்தும். அவர்கள் போரை எப்படி நடத்த வேண்டும் என்ற அற்புதமான ஒரு திறமை வாய்ந்தவர்கள். பின்னால இருந்து பாக்குறாங்க, 50 பேர் நின்ற மலையில 10 பேர் தான் நிக்கிறாங்க. இன்னுமே நம்மளுடைய காரியத்தை இங்க சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய ஒரு 200 அதாவது வீரர்களை அழைத்துக் கொண்டு அந்த மலையின் பக்கமாக வருகிறார்கள். அந்த மலையின் பக்கமாக வருவதை 10 சஹாபாக்கள் எதிர்பார்க்கவே இல்லை. வந்த மாத்திரத்திலே அவர்கள் அனைவரும் அடிக்கிறார்கள். ஆனால் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. கடைசியாக காலித் இப்னு வலீத் அது வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல. அவர்கள் என்ன செய்யறாங்க? 200 வீரர்களையும் கூட்டிக்கிட்டு போய் பத்ர் போர்க்களத்தில் யாரெல்லாம் கனிமத்து பொருளை எடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களை அடிக்கிறாங்க. முஸ்லிம்கள் வெற்றி என்று நினைக்கிறார்கள். பின்னால இருந்து வந்த படை தாக்குவதை அவர்கள் எதிர்பார்க்கல. தாக்குதல் நடத்தப்பட்டவுடன் ஸ்தம்பித்து போகிறார்கள், நிலை குலைந்து போகிறார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியல. முஸ்லிம்கள் முன்னால் அடிக்கப்படுகிறார்கள் என்று தெரிந்தவுடன் ஓடிய காபிர்கள் திரும்ப வருகிறார்கள். எப்படி நினைச்சு பாருங்க, முன்னால ஓடுனவங்க திரும்பி வர்றாங்க, பின்னால இருந்து ஒரு படம் வந்து தாக்குது, நடுவுல நல்லா மாட்டிக்கிறாங்க. நடுவுல அல்லாஹு தஆலாவினுடைய நாட்டம். அங்கே பயங்கரமான போர். எது வெற்றி என்றவர்கள் முடிவுக்கு வந்தார்களோ அந்த வெற்றி தலைகீழாக மாறுகிறது. எந்த போரிலும் நடக்காத மாபெரும் பயங்கரமான கொடுமையான நிகழ்வுகள் அங்கே நடக்கின்றன. அங்கேதான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். சய்யிது ஷுஹதா என்று சொல்லப்படக்கூடிய, அஸதுல்லாஹ் அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த, அதாவது இவர்கள் அந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கேதான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, எந்த அளவிற்கு என்றால் உடல் ஒவ்வொரு உறுப்பும் சின்ன பின்னப்படுகின்றன. அடையாளங்களுடைய சில அடையாளங்களை வைத்துதான் அவர்களுடைய முகங்களையே அதாவது கண்டெடுக்கப்படுகின்றன. அந்த அளவுக்கு நிலை குலைக்கப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, எதுக்காக இதை சொல்றீங்கன்னா, இந்த போரினுடைய இப்பேற்பட்ட சேதத்திற்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தவர் யார்? காலித் இப்னு வலீத். இத நம்மளுடைய சமுதாயத்தில் இந்த மாதிரி நடந்திருந்தா, நம்ம குடும்பங்கள்லயோ வேற எங்கேயாவது சமுதாயத்தில் நடந்திருந்தா யாராவது இத நினைக்காம இருப்பாங்களா? மௌத்து வரைக்கும் நினைக்காம இருப்பாங்களா? நிச்சயமாக மறக்க முடியாது. உயிருக்கு உயிரான அந்த சஹாபாக்களினுடைய 70 உயிர் போன அந்த போர்க்களத்தினுடைய நிலை குலைவுக்கு காரணமே இந்த காலிது தான். ஆனால் நபி என்ன செஞ்சாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பின்னால் அவங்களுக்கு நல்லது செய்யல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபைகள் கூடும் போதெல்லாம் காலித் இப்னு வலீதினுடைய தம்பி ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்திருந்தார். அப்பொழுதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலிதை பற்றி விசாரிப்பார்கள். அந்த சகோதரரிடத்திலே, சகோதரரே, தோழரே, காலித் எப்படி இருக்கிறார்? ரொம்ப அறிவு ஜீவி அவர். எப்படி? நம்மளா இருந்தா பகையோடு பேசுவோம், அவர் என்ன பெரிய இவரா அப்படின்னு பேசுவோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்றால், காலித் எப்படி இருக்கிறார்? நலமாக இருக்கிறாரா? அவர் ஒரு பெரிய அறிவாளி, அவர் எல்லா விஷயத்திலும் திறமையானவர், மாபெரும் அற்புதமான வீரர், இப்படிலாம் புகழ்ந்து பேசுவாங்க. இந்த சகோதரர் அடிக்கடி தன்னுடைய சகோதரர் காலிதை சந்திக்கும் போதெல்லாம், உன்னை பத்தி இன்னைக்கு ரசூலுல்லாஹ் பேசினாங்க, உன்னை பத்தி புகழ்ந்து பேசினாங்க, உன்னை பாராட்டி பேசினாங்க.
இவர் அடிக்கடி கேட்பார், அப்படியா அப்படியா, என்னைய பத்தி ஏன் பேசுறாங்க, நானும் ரொம்ப கொடுமை செஞ்சவனாச்சே, நானும் ரொம்ப கெடுதி செஞ்சவனாச்சே, அப்படிலாம் நினைச்சு பார்ப்பாங்க. கடைசியாக ஃபத்ஹே மக்கா நேரத்திலும் எல்லா காஃபிர்களும் ஓடி ஒளிந்து விடுகிறார்கள் நபியினுடைய அறிவிப்பின் பிரகாரம். ஆனால் காலித் 100 வீரர்களை அழைத்துக் கொண்டு அப்பவும் சண்டை போடுறார். காலித் அந்த நேரத்திலும் காலித் முஸ்லிம்களுக்கு எதிரியாக இருக்கிறார். வெளியில நின்று 100 வீரர்களை திரட்டி கொண்டு சண்டை போட்டார். வேற யாருமே சண்டை போடல. இப்பேற்பட்ட ஒரு பாதகங்கள் செய்திருந்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மன்னிக்கும் மனப்பான்மையை கேட்டு அற்புதமான தாராள மனப்பான்மையை சொல்லி காலித் இப்னு வலீத் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலிதை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் காலிதுக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா? அந்த காலித் சைஃபுல்லாஹ், காலித் அல்லாஹ்வுடைய வாள் என்ற பெயர் சொன்னார். காலிதுக்கு பலவிதமான சலுகைகளை கொடுத்தார்கள். பெரும் பெரும் வெற்றிக்கு உரிய காரணங்களை அமைத்து கொடுத்தார்கள் காலிதுக்கு. இதெல்லாம் அவர்கள் செய்த தீமைகளை மன்னித்தது மட்டுமல்லாமல், அவர்களை அரவணைத்து கொண்டது மட்டுமல்லாமல், அவர்களுக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியங்களை தேடி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு நிலை நபியிடத்திலே இருந்தது. கண்ணியமானவர்களே, இதனால் தான் சொல்கிறோம், சில்மன் கத்தஅக்க, உன்னை துண்டித்துக் கொண்டவனை நீ சேர்ந்து வாழ் என்பது மட்டுமல்ல ஒரு முஸ்லிமின் தன்மை. எப்படி இருக்கும் என்றால், வாஃபு அம்மன் லலமக்க, அவன் செய்த தீமைகளை மன்னித்து விடு. இதையும் விட மேலாக நீ ஒரு காரியத்தை செய். வஅஹ்சின் இலாமன் அஸா இலைக்க, உனக்கு யார் தீங்கு செய்தார்களோ அவர்களை மன்னித்து அரவணைத்து அவர்களுக்கு நல்லதையும் செய். இந்த மாதிரி ஒரு தன்மை வந்துட்டா குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இன்னைக்கு வாப்பாட்ட மகன் சண்டை, மகனிடத்துல வாப்பா சண்டை, உம்மாவிடத்துல மகன் சண்டை, தன்னுடைய மனைவியிடத்துல கணவன் சண்டை, கணவனிடத்துல மனைவி சண்டை, சகோதரர்களுக்கு மத்தியில பிரச்சனை. இன்னைக்கு பாக்குறோம், பிரச்சனைகள்ல பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா பங்காளி சண்டை. பிரச்சனைகள்ல பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா பங்காளி சண்டை. துரோகத்திலே பெரிய துரோகம் பங்காளி துரோகம். இன்னைக்கு முஸ்லிம்களிடத்திலே சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். ஒரு அடி நிலத்துக்காக வேண்டி பரம்பரையாக பகை உணர்வோடு இருந்து கண்ணிலேயே முழிக்காம மூத்தா போற எத்தனையோ முஸ்லிம் சகோதரர்கள். அல்லாஹ் மன்னிக்கணும் இல்லையா நம்மை? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், அவர்கள் விஷயத்திலே நடந்து கொண்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் கண்டித்து அதற்கு எப்படி பதில் சொல்கிறான் என்றால், இதை ஒரு விரிவா நாம் பார்த்தோம்னு சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய அற்புதமான மகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவர்களை பத்தி நமக்கு எல்லாம் தெரியும், எவ்வளவு புனிதமானவங்க. ஆனால் அவர்களின் மீது ஒரு கட்டம் வந்தது. குற்றச்சாட்டை காஃபிர்கள், முனாஃபிக்குகள் என்ன செய்றாங்க? சூட்டுறாங்க. இல்லாத ஒரு பாவத்தை என்ன செய்றாங்க? ஒரு இட்டுக்கட்டாக சொல்கிறார்கள். அது ஒரு நீண்ட சம்பவம். இந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா அவர்களை புனிதப்படுத்துவதற்காக சூரத்து நூர் அத்தியாயத்திலே 10 வசனங்களை இறக்கி வச்சு அன்னை ஆயிஷாவினுடைய அந்தஸ்தையே ரொம்ப உயர்த்திட்டான் அல்லாஹ் தஆலா. இல்லைன்னு சொன்னா அந்த 10 வசனம் இறங்கி இருக்குமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தரம் என்னங்கிறது தெரியணும் சொன்னா ஒரு குற்றச்சாட்டு நடக்கணும். அந்த குற்றச்சாட்டுக்கு அல்லாஹ் 10 ஆயத்துகள் மூலமா பதில் அளிக்கணும். அப்படி 10 ஆயத்தை ஒரு முக்கியத்துவப்படுத்தி அல்லாஹ் இறக்கி வைக்கிறதுல இருந்து தெரியுது அன்னை ஆயிஷாவினுடைய அந்தஸ்து எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கறத அல்லாஹ் நிரூபிக்கிறான். இது வேற விஷயம். ஆனால் அந்த கட்டத்துல பல சஹாபாக்கள் பல மாதிரி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மிஸ்தாஹ் அவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் ஒரு பத்ர் போராளி, பத்ர் சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி. ஆனால் இது பெரிய அந்தஸ்து. ஆனால் இவங்க செஞ்ச தவறு என்னன்னு சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மாதம் இவர்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கிறார்கள். மிஸ்தாஹ் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய உறவினர்களே ஒரு உறவினர், ரொம்ப ஏழ்மையானவர். அவங்க உம்மாவுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் என்ன செய்றாங்க? மாதம் ஜீவனாம்சம் கொடுக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டு, அந்த அதாவது இட்டுக்கட்டு இருக்கிறதே, அது விஷயத்தில் மிஸ்தஹும் சேர்ந்து கொள்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஊரெல்லாம் பேசினதை பத்தி அவ்வளவு கவலைப்படல. ஆனால் மிஸ்தஹ் பேசினதை பத்தி ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்னட்டையே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு என்னுடைய குடும்பத்தை பத்தியே ரொம்ப தேவையில்லாம பேசுறாரு, இவர் எப்படி பேசலாம்? ரொம்ப வேதனைப்படுகிறார். கண்ணியமானவர்களே, இந்த நிலையில் தான் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக மிஸ்தஹுக்கு நான் செய்து வந்த உதவியை இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கணும்.
இது ஒரு பெரிய மேட்டரா நம்ம கேட்போம். இது ஒரு பெரிய மேட்டரா, அவர் செஞ்சது தப்புக்கு இவங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படி நம்ம சொல்லுவோம். ஆனால் அபூபக்கர் போன்ற மலை போன்ற குணம் படைத்த ஒரு மாபெரும் மனிதரிடத்திலே இப்படி ஒரு தன்மை இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் ஆசைப்பட்டான். எனவேதான் அல்லாஹ் சொன்னான், வலா யக்தலி உலுல் ஃபضலி மின்கும் வஸ்ஸஅதி அன் யுது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ் வல்யஃபு வல்யஸ்ஃபஹு. அல்லாஹ் சொல்கிறான், உங்களிலே சிறப்பானவர்கள், உங்களிலே வசதி படைத்தவர்கள் யாரும் தங்களுடைய சொந்த பந்தங்களுக்கோ முஹாஜிர்களுக்கோ ஏழைகளுக்கோ இனிமேல் உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வல்யஃபு, மன்னிச்சிருங்க, அவர்கள் மன்னித்து விடட்டும், வல்யஸ்ஃபஹு, அவர்களை விட்டு விடட்டும், எந்த தண்டிப்பும் இல்லாமல் அவர்களை விட்டு விடட்டும். அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இதுதான் நமக்கு தேவை. அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் மன்னிப்பாளர்களாக இருந்தால்தான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். இன்னைக்கு நம்ம துஆ செய்றோம். என்ன துஆ? இந்த லைலத்துல் கத்ரை நான் பெற்றுக்கொண்டால் யா ரசூலல்லாஹ் என்ன துஆ கேட்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிக்கு சொன்னார்கள், ஆயிஷா, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்று ஓதுவாயாக. அல்லாஹ், நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய், நாங்கள் மன்னிப்பதையும் நீ விரும்புகிறாய். ஃபஅஃபு அன்னி, எனவே நீ மன்னிப்பாயாக. மன்னிக்கிற தன்மையை நீ விரும்புகிறாய், நீயும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய், என்னை மன்னிப்பாயாக. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? அல்லாஹ்ட்ட இந்த துஆ கேட்டா பத்தாது, நாமும் மன்னிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். எத்தனையோ விஷயங்களில் குறிப்பாக சொல்ல போனால் நம்முடைய மனைவிமார்களை மன்னிக்கக்கூடிய தன்மை நம்மகிட்ட இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும், ஆனால் அது நேரங்களிலே நாம் விட்டு கொடுத்து பெருந்தன்மையோடு நடந்து கொண்டால் நம்மை விட பெரிய மனிதர்கள் வேறு யாரும் இல்லை. உலகத்தில் பெரிய மனிதர்கள் சில பேர் இருப்பாங்க, விஐபி சொல்லுவோம். ஆனால் அவர்களிடத்திலே மன்னிக்கும் மனப்பான்மை இல்லை என்றால் அவன் மட்டமான மனிதன். ஆனால் ஒரு மனிதன் சாதாரண மனிதனாக இருக்கிறான், அவனிடத்திலே அந்தஸ்து இல்லை, பணபலம் இல்லை, படைபலம் இல்லை, அவனிடத்திலே எந்த ஒரு செல்வாக்கும் இல்லை, ஆனால் அவனிடத்திலே மன்னிக்கும் மனப்பான்மை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவன் பெரிய மனிதன் அல்லாஹ்விடத்திலே. இந்த ரெண்டுல எது நமக்கு தேவை? கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ அற்புதமான விஷயங்களை இது விஷயமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இது ஒரு நீண்ட தலைப்பு. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றிலே ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இந்த மாதிரியான அம்சங்கள் பொருந்தியதாக இருப்பதை பார்க்கிறோம். ஒரு கிராமவாசி நபியிடத்திலே வருகிறார், தேவையில்லாமல் சத்தம் போடுகிறார், திட்டுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அனுமதி கொடுங்கள், இவன் தேவையில்லாமல் உரிமை மீறல் செய்கிறான், உங்களை திட்டுகிறான், வசைபாடுகிறான், இவனுடைய கழுத்தை வெட்டி விடுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை தடுத்தது மட்டுமல்லாமல் அவருக்கு சில ஆடுகளை கொடுத்து உதவி செய்து பெருந்தன்மையோடு அனுப்பி வைத்தார்கள். அந்த மனிதர் நபியினுடைய இந்த தாராள மனப்பான்மையை பார்த்து அப்பொழுதே இஸ்லாத்துக்கு வருகிறார். இஸ்லாத்துக்கு வந்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய கூட்டத்தாரிடத்திலே திரும்பி போகிறார். போகிற வழியிலே நபியை எதிர்த்து 1000 பேர் படை திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மனிதர் சொன்ன நபியை பற்றிய இந்த கணிப்பை வைத்து அந்த 1000 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். நபியை எதிரியாக நினைத்து வாளை ஏந்தி வந்த எதிரிகள் அனைவரும் ஒரு கிராமவாசியினுடைய சொல்லை கேட்டு நபியினுடைய பெருந்தன்மையை புரிந்து கொண்டு 1000 பேரும் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் பெரும் விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்திலே மன்னிக்கக்கூடிய மாண்பாளராக இருந்தால் அது யாருக்கும் தெரிந்திருக்காது. காரணம், அவர்கள் பலகீனமானவர்களாக இருந்தார்கள். அங்கே மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு அரசாங்கம், செல்வாக்கு, படைபலம் எல்லாம் வந்தன. நபி மன்னித்தார்கள், இது அவர்களுக்கு பெருசாக தெரிந்தது. இஸ்லாத்துக்கு வந்தார்கள். மக்கா நகரத்தில் இருந்து அவர்கள் மதீனாவுக்கு வரும்போது சில 100 பேர் தான் இருந்திருப்பார்கள். திரும்பவும் மக்காவிற்கு படை, அதாவது மாபெரும் வெற்றியாளராக திரும்பி போகும்போது நபியை பார்ப்பதற்கு வந்த மனிதர்களுடைய எண்ணிக்கை என்ன? 1,24,000. கிடைத்த வெற்றி எதற்காக கிடைத்தது? நபியின் தாராள மனப்பான்மைக்காக கிடைத்தது. நம் சமூகத்திலே அது மட்டும் இல்லாமல் போய்விட்டது. எதற்கும் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை. கண்ணியமானவர்களே, சமூகத்திலே தான் நாம் இப்படி இருக்கிறோம் என்றால் குடும்பத்திலும் அப்படிப்பட்ட ஒற்றுமை சீரழிவுக்கு மிகப்பெரிய காரணமாக அமையக்கூடிய நான் தான் பெரியவன் என்ற அகந்தையை மனதிலே தேக்கி வைத்திருப்பதின் காரணத்தினால் யாரையும் விட்டு கொடுக்காமல் பிள்ளையை பார்க்கும்போது எரிச்சலோட பார்க்கிறோம், மனைவியை பார்க்கும்போது எரிச்சலோட பார்க்கிறோம், குடும்பத்தாரை பார்க்கும்போது எரிச்சலோடு பார்க்கிறோம். நான் யார், நான் யார், நான் யார்?
நாமளே கேட்டா நமக்கு தெரியும். நாளைக்கு கபருக்குள்ள போய் புழு பூச்சிகளுக்கு இரையாக போகின்ற உடலை கொண்டவர்கள் நாம். இந்த உலகத்திலே இறந்து போய் நம்முடைய உயிர் மூச்சு வெளியே போய் ஒரு அறைக்குள்ளே ஒரு நாள் முழுவதும் ஐஸ் பெட்டி இல்லாம கிடந்தா நாற்றம் அடிக்கக்கூடியவர்கள் நாம். நமக்கு என்ன கண்ணியம் வேண்டி கிடக்கிறது? கண்ணியமானவர்களே, நம் தரத்தை நாம் புரிய வேண்டும். அல்லாஹ்வினுடைய பதவியை புரிய வேண்டும். அவருடைய உபதேசங்களை அறிய வேண்டும். இப்படி நாம் அறிந்து கொண்டோமையானால் யாருக்கும் பெருமை வராது, நான் என்ற தன்மை வராது. அல்லாஹ் எந்த இடங்களில் எல்லாம் அனா என்ற வார்த்தையை சொல்லுகிறானோ அங்கே அலிஃபை விட்டுட்டு தான் சொல்றான். குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அரபி இலக்கணத்தின்படி நான் என்ற வார்த்தைக்கு அரபியிலே அனா என்ற வார்த்தை தான். அலிஃப் போட்டு இருக்கும், ஆனால் அலிஃபை சொல்லக்கூடாது, அனன் தான் சொல்லணும். காரணம் என்ன? நம்மளை பத்தி நம்ம சொல்லும் போது நீட்டி முழக்க கூடாதுங்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பணிவா சொல்லு நான் அப்படிங்கிறது பணிவா சொல்லு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா நம்மை பணிவாக இருந்தால் நான் விரும்புகிறான் என்றால் நாம் பணிவாக மாறி விடுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை பொருந்திக் கொள்வான். இப்படிப்பட்ட உன்னதமான மனிதர்களாக உயர்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கும் யாரும் தங்குவதாக இருந்தால் தயவு செய்து பேர் கொடுத்து விடுங்கள். இன்ஷா அல்லாஹ் சஹர் உணவுக்கு ஏற்பாடு செய்வதற்கு வசதியாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. ஆமீன்.